நீங்கள் எப்பயாவது நினைச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் சில பேர் மட்டும் பணக்காரங்களா இருக்காங்க, மற்றவங்க எல்லாரும் ஏழையாவே இருக்கிறாங்க? ஏன் சில ஆட்கள் வந்து வேலைக்கே போகாமல் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, மற்றவங்க வந்து நாள் ஃபுல்லாக வேலைக்கு போனாலும் அவங்க சம்பாதிக்கிற காசு அவங்களுக்கே போகாமல் இருக்குது என்று நினைச்சு பார்த்துருக்கீங்களா? அதுக்கான முக்கியமான காரணம் வந்து எல்லாம் நீங்கள் சிந்திக்கிற வழிகளில் தான் இருக்குது. அதாவது பணக்காரங்களை பார்த்தீங்கன்னா அவங்க காசை சேஸ் பண்ணி ஓட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக பணத்தை வந்து தன்னை நோக்கி இருக்கிற சிஸ்டமை வந்து பில்ட் பண்ணுவாங்க. அநேகமான மக்கள் என்ன செய்வாங்கண்டா, பணத்துக்காக போய் வேலை செய்வாங்க. இவ்வளோ நேரம் வேலை செஞ்சால் இவ்வளோ காசுண்டு பணத்துக்காக போய் வேலை செய்வாங்க. அதாவது அவங்களோட டைமை வந்து பணத்துக்காக ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அவங்க தூங்கி கொண்டிருக்கும் போது அவங்களால காசு மேக் பண்ண முடியாது. அவங்க வேலை செய்யும் போது மட்டும்தான் அவங்களால காசு சம்பாதிக்க முடியும். ஆனால் பணக்காரர்கள் வந்து அவங்களோட டைமை வந்து பணத்துக்காக ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க தூங்கி கொண்டிருக்கும் போதும் பணம் சம்பாதிக்கிற வழிகளை வந்து செய்வாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜெஃப் பேசஸோட அமேசான் நிறுவனம் வந்து அவர் நித்திர கொண்டிருந்தாலும் 24 மணி நேரமும் அந்த அமேசான் நிறுவனம் வேலை செஞ்சு அவருக்கு வந்து காசு ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ இந்த மாதிரி பணக்காரர்கள் வந்து மணியை ஜென்ரேட் பண்ணுவாங்க. ரெண்டாவது ரீசன் வந்து பணக்காரர்கள் வந்து தங்களோட அறிவை வளர்க்குறத வந்து தங்கத்துக்கு இணையாக பார்ப்பாங்க. என்னதான் வந்தாலும் இந்த நாலேஜை மட்டும் அவங்க பெருக்கிக் கொண்டே போவாங்க. உதாரணத்துக்கு வாரன் பஃபெட்டை பாருங்க, அவர் வந்து ஒரு நாளைக்கு 500 பேஜ் வரைக்கும் படிக்கிறார். அந்த ஸ்பேஸ் எக்ஸோட நிறுவனர் எலோன் மஸ்கை பாருங்க, அவர் வந்து ராக்கெட் சயின்ஸ் சம்மந்தமாக அவராக தான் புத்தகங்களை படித்து கற்றுக்கொண்டார். ஸோ இப்படி செய்கிறதால தான் அவங்க இருக்கிற ஃபீல்டில் வந்து அவங்க பெட்டர் டிசிஷன் எடுக்கிறனாலும் சரி, ஸ்மார்ட்டான பிஸ்னஸை கிரியேட் பண்ணுறதுனாலும் சரி, இப்படி அதிகமாக ப்ராஃபிட் எடுக்கிறனாலும் சரி, அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்த மூன்றாவது ரீசன் வந்து பணக்காரர்கள் நான் எப்படி பணக்காரனாக வரலாம்னு தனக்கு தானே கேட்கறதுக்கு பதிலாக நான் எப்படி மக்களுக்கு உதவலாம், அவங்களோட ப்ராப்ளம்ஸை வந்து நான் எப்படி சால்வ் பண்ணலாம்னு தனக்கு தானே கேட்பாங்க. ஸோ அந்த மைண்ட் செட் தான் $1 பில்லியன் ஐடியாஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமாக இருக்க போகுது. ஸோ மக்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணுறது மூலமாக இல்லாட்டி மக்களோட வாழ்க்கையை வந்து இன்னும் இலகுவாக மாற்றுறது மூலமாக உங்களால் கோடிக்கணக்கில் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ இதைத்தான் பணக்காரர்களும் செய்கிறாங்க.